முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 81. நவம்பர் 10, 1988. கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பு புனித மிக்கேல். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பு புனித மாமரி. இது அவர்களிடம் செய்யப்பட்ட ஜெபங்களுக்கு பிறகு சொல்லப்பட்டது. என் இறைவனா, நான் தான் இந்த நேரத்திற்காக நான் ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். இயேசுவும் நானும் இந்த முறையில் சந்திக்க மிக கவலையோடும் ஆவலோடும் இருந்தோம். என் வசுலா, நான் சொல்வதை கேள். வந்து என் புனித இதயத்தை தொடு, அதன் காயங்களை உணர். என் புனித இருதயம் வேதனையால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அடையாளம் காண முடியாத அளவுக்கு காயப்பட்டுள்ளது. ஆன்மாக்கள் நான் சொல்வதை கேட்பதில்லை. அவர்கள் நூற்றுக்கணக்கில் சாத்தானின் வலைகளுக்குள் விழுகிறார்கள். பிற்பாடு, சிறியவளே, நான் உன்னை கைவிட மாட்டேன் அல்லது தனியாக விட்டுவிட மாட்டேன். கேட்டு எழுது. என் திருச்சபை உட்பட இருக்கும் பெரும் துன்பத்திற்கு பிறகு நீங்கள் வானத்தில் மாபெரும் அடையாளத்தை காண்பீர்கள். என்னை நேசிக்கிறவர்கள் அனைவரும் அப்போது அகமகிழ்ந்து என்னை போற்றி துதிப்பார்கள். ஆனால் என் திருப்பெயரை அவமதித்தவர்கள் இன்னும் அதிக ஆழமான இருளுக்குள் விலகிச் சென்று முழு அறியாமைக்குள் விழுவார்கள். என் அடையாளம் என் கட்டளைகளை கடைபிடித்தவர்களுக்கு ஓர் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் என் வார்த்தையை அனுசரித்து என்னை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் திருச்சபையின் பொற்தூண்களாக, அதன் சரீரத்தின் திடமான அஸ்திவாரமாகவும் பலமான கட்டுமானமாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அதனுள் சுத்திகரிக்கிற தூபமாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய நான் இந்த ஆன்மாக்களை உயர்த்தி அவர்களை என் புனித ஜெருசலேமில் என்றென்றைக்குமாக வைப்பேன். அவர்களுடைய புதிய இல்லம் மேலிருந்து அவர்களுக்கு தரப்படும். ஏனெனில் மேலிருந்து என் புதிய திருப்பெயர் உங்களுக்கு மீண்டும் தரப்படும். அவர்களும் நானும் ஒன்றாயிருப்போம். என் மக்களாகிய நீங்கள் என் புதிய பெயருடன் நீங்கள் கடவுளற்றவர்கள் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள். மாறாக நான் உங்களுக்கு என் திருப்பெயரை திரும்பத் தருவேன். என் நாள் வரும்போது நான் எல்லா தீமையையும் அகற்றி அவற்றை பூட்டி வைத்திருப்பேன். அன்பின் ஆண்டவராகிய நான் இந்த புதிய பூமி அன்பின் விதைகளை முளைப்பிக்க அனுமதிப்பேன். நான் அதை திறப்பேன். பாறைகளிலிருந்தும் கூட புதிய நீரூற்றுக்களை புறப்பட செய்வேன். நான் உண்மையாகவே என் தோட்டத்தை செழிப்பாக்குவேன். உங்கள் நிமித்தமாக உங்களை போஷிக்கும்படி என் பரிசுத்த வானதூதர்களை உங்கள் மீது இறங்கி வர அனுமதிப்பேன். என் புனிதர்கள் உங்கள் போதகர்களாக அனுமதிப்பேன். அவர்கள் என் பரிசுத்த வார்த்தையை உங்களுக்கு போதித்து உங்கள் நண்பர்களாக உங்களை வழிநடத்துவார்கள். அன்பு ஒவ்வொரு இருதயத்திலும் அரசாலும். புண்ணியம் என் புதிய பூமியை சேர்ந்த என் எல்லா மக்களுக்கு ஒரு மகுடமாக அணிவிக்கப்படும். நான் என் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன். அது விரைவில் நிறைவேற்றப்படும் என்றாலும் இதற்கு முன்பாக உங்களை சுத்திகரிக்க நான் இறங்கி வருவேன். செம்பொன் உலையில் சுத்திகரிக்கப்படுவது போல நான் உங்களை சுத்திகரிப்பேன். சகல அசுத்தங்களும் இந்த நெருப்பில் சுட்டெரிக்கப்படும். ஒரு சாபத்தைப் போல இந்த பூமியை மூடுகிற அசுத்தம் முழுவதையும் கழுவி போக்கும்படி இந்த எல்லா காரியங்களையும் நான் செய்ய வேண்டியுள்ளது. நான் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். நிகழ்ந்த அனைத்தும், இனி நிகழ இருக்கிற அனைத்தும் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் என் ஏட்டு சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏட்டு சுருள் திறக்கப்பட்டு
வாசிக்கப்பட்டு அதன் பின் உட்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவராகிய நான் என் சொந்த இரத்தத்தால் அதை சுத்தமாக்கி இருக்கிறேன். ஆகவே அதை உண்ணுங்கள், என்னை வாசியுங்கள். படைப்பே, ஞானம் உங்களை போஷித்து என் ஞான நூல்களில் இன்னும் மறைவாயிருக்கிற உண்மைகளையும் பரம இரகசியங்களையும் வெளியாக்க உங்களுக்கு உதவும்படி அது உங்கள் மீது இறங்கி வருமாறு செபி. அடிக்கடி மனஸ்தாபப்படு. நான் எப்போதும் உன்னை மன்னிக்கிறேன். மகளே, என் சமாதானத்தை கொண்டிரு. உன் சிறு கரத்தை பயன்படுத்த என்னை அனுமதித்ததற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்வதோடு இன்றைய என் செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நாம் நித்தியத்திற்குமா ஆண்டவரே? ஆண்டவர் ஸ்துதிக்கப்படுவாராக. ஆமென். நவம்பர் 14, 1988. இன்று நான் இயேசுவின் வார்த்தைகளின்படி ஒரு பெரும் புனிதரான பேட்ரோபியோவின் படத்தை பார்த்தேன். அவருடைய படத்திற்கு கீழே செலோஃபனால் சுற்றப்பட்ட இடத்தில் அவருடைய துணி துண்டு ஒன்று இருக்கிறது. அது இருண்ட பழுப்பு நிறமுள்ளது. ஏனெனில் அவர் ஒரு கப்புச்சின் துறவியாக இருந்தார். அவரை உற்று நோக்குவதன் மூலம் அவரை விரும்பியதால் அவருடைய ஆடைகளில் ஒன்றின் ஒரு சிறு துண்டோடு இந்த படத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆகவே அவர் ஒரு பெரிய புனிதர் என்பதால் நான் அவரிடம் ஜெபித்தேன். என்னில் எதை அனைத்திலும் மோசமானதாக கொண்டிருக்கிறேனோ அதில் என்னை சீர்படுத்தும்படி நான் அவரிடம் கேட்டேன். அதன்பின் நான் அநேகமாக தீமையான காரியங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பதால் மீண்டும் யோசனை செய்து என்னிடமிருந்து குறைந்தது 2 காரியங்களையாவது அகற்றிவிடும்படி நான் அவரிடம் கேட்டேன். என் வீண் பெருமையை முழுமையாக அகற்றவும் ஆண்டவரில் என் விசுவாசத்தை பலப்படுத்தவும் எனக்கு உதவும்படி நான் கருத்து கூறினேன். ஆண்டவரா, நான் தான் உனக்காக பரிந்து பேசும்படி பேட்ரோபியோவிடம் கேட்குமாறு நான் தான் உன்னை தூண்டிவிட்டேன். வா, இன்று நீ நான் சொல்வதை கேளாமல் என் செய்தியை எழுதுவாய். நான் உன் கரத்தை மட்டும் இயக்குவேன். இப்போது இயேசு என் செவிப்புலனை மந்தமாக்கிவிட்டார். அடிக்கடி மனஸ்தாபப்படுங்கள். நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி அவற்றையெல்லாம் என்னிடம் கொண்டு வாருங்கள். நீங்கள் இருக்கிறபடியே என்னிடம் வாருங்கள். நான் உங்களை உத்தமமானவர்களாக்குவேன். என்னை நேசிப்பதன் மூலம் என்னை மகிமைப்படுத்துங்கள். எந்நேரமும் என்னை வாழ்த்தி போற்றுங்கள். நானே ஆண்டவர். ஆண்டவர் விரும்பியபடி இது எழுதப்பட்டது. என்னால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, என் கரத்தை பிடித்துக்கொண்டு என்னோடு வாருங்கள். நான் ஞானத்தை கொண்டு உங்களுக்கு போதிப்பேன். திடீரென மிக உயிரோட்டமான முறையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். வசுலா, நீ முழுமையாக விசுவசிக்கும் போது நான் உன்னில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை நீ அறிவாயா? குறிப்பு: நம் ஆண்டவரின் உண்மை பிரசன்னத்தில் இயேசு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தார். நானும் தான். என்னை பகுத்துணர். அது என்னை மிக அதிகமாக மகிழ்விக்கிறது. வா, நாம். ஆம், நாம். நவம்பர் 15, 1988. இன்று நான் இயேசுவின் சிலுவையை என் தோள்களின் மீது உணர்ந்தேன். அவருடைய இதயம் மிக கடுமையான வேதனையால் நிரப்பப்பட்டிருந்ததை நான் உணர்ந்தேன். அவர் எவ்வளவாக துன்புறுகிறார். ஆண்டவரை மறுதலிக்கிற உலகத்திற்காக. ஆண்டவரா, நான் தான். என் ஒளியின் குழந்தாய், என் சிலுவையை உணர். என்னை இளைப்பாற்று. நான் மிகவும் களைத்திருக்கிறேன். என் அருகில் தங்கியிரு. இந்த ஆறுதலற்ற நிலையில் நான் ஆறுதல் படுத்தப்படுவது தேவையாயிருக்கிறது. என் வசுலா, நான் சொல்வதை கேட்டு எழுது. ஓ படைப்பே, என் வித்தே, நான் உன் பரிசுத்தர். ஆனால் நீயோ என்னை தண்டனை தீர்ப்பிடுகிறாய். நான் நித்தியத்திலிருந்தே உங்களை நேசித்திருக்கிறேன். ஆனால் நீங்களோ என்னை நிந்தித்து வெறுக்கிறீர்கள். நான் மரணத்திலிருந்து உங்களை விடுவித்தேன். ஆனால் நீங்களோ என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் என் அப்பத்தை கொண்டு
உங்களுக்கு உணவளித்து என் திராட்சை ரசத்தை கொண்டு உங்களை நிரப்புகிறேன். நீங்களோ உங்கள் தீமையை கொண்டு என்னை நோக செய்கிறீர்கள். நான் நேசத்திற்காக தாகமாயிருக்கிறேன், ஆனால் நீங்களோ என் தாகத்தில் என்னை கைவிடுகிறீர்கள். நீங்கள் களைப்பாயிருப்பதை காணும்போது என் இருதயத்தில் வைத்து உங்களை இளைப்பாற்ற நான் உங்களை வரவேற்கிறேன். ஆனால் நீங்களோ என்னை மறுதலிக்கிறீர்கள். நான் உங்களுக்காக என் இருதயத்தை திறந்து நீங்கள் உங்கள் கொடுந்தன்மையில் எப்படி அதை காயப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று காட்டுகிறேன். நீங்களோ மீண்டும் மீண்டும் அதை கத்தியால் குத்தி அதை தொலைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் உங்களை வரவேற்கவும் உங்களை அரவணைத்துக் கொள்ளவும் என் கரங்களை விரிக்கிறேன். ஆனால் நீங்களோ உங்கள் முதுகுகளை எனக்கு காட்டியபடி திரும்பிக் கொள்கிறீர்கள். கனிவு நிரம்பியவராக நான் உங்களை உஷ்ணப்படுத்தும்படி என் புனித இதயத்தை திறக்கிறேன். ஆனாலும் நான் உங்களிடம் வரும்போது நீங்கள் என் முகத்துக்கு நேராக உங்கள் கதவை மூடிக்கொண்டு வெளியே குளிரில் என்னை விட்டுவிடுகிறீர்கள். ஒரு பிச்சைக்காரனைப் போல நான் உங்களை உயர்த்தவும் உங்களை குணப்படுத்தவும் என் கரங்களை உங்களை நோக்கி விரித்தபடி நாள் முழுவதும் உங்களை அழைக்கிறேன். ஆனால் நீங்களோ அதற்கு பதிலாக என் தாயை அலட்சியம் செய்து என்னை மறுதலிக்கிறீர்கள். என் கண்களும் என் தாயாரின் கண்களும் துன்பத்தால் தேய்ந்து போய்விட்டன. என் உடல் தனது காயங்களால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் சமாதானமும் அன்புமே. ஆனால் நீங்களோ என் வேண்டுகோள்களை கேட்க மறுக்கிறீர்கள். நான் என் சொந்த மக்களிடம் முதலில் வந்தேன், ஆனால் மீண்டும் அவர்களாலேயே நான் மறுதலிக்கப்படுகிறேன், நிந்திக்கப்படுகிறேன், துன்புறுத்தப்படுகிறேன். நீங்கள் தொடர்ந்து என்னை தாக்கினீர்கள். ஒரு கோமாளியைப் போல என்னை நடத்தினீர்கள், என்னை காட்டிக் கொடுத்தீர்கள். குறிப்பு: இயேசுவின் குரல் கசப்பு நிரம்பியதாக இருந்தது. உங்கள் துரோகத்தால் என் கண்களில் உள்ள இறுதி துளி கண்ணீரையும் நான் சிந்திவிட்டேன். உங்கள் கெடுமதி நித்தியத்தை முழுவதுமே ஊடுருவி உங்கள் கெடுமதியைக் கண்டு பசாசுகளும் கூட வாய்ப்பிழக்க செய்கிறீர்கள். வசுலா, நான் என் பரிதாப உணர்வாலும் பெரும் இரக்கத்தாலும் உங்களை எச்சரிக்குமாறும் மரணத்திலிருந்து உங்களை விடுவிக்குமாறும் வந்திருக்கிறேன். நான் உன்னை என் சொந்த மக்களிடம் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் அவர்களோ வெளிச்சத்திற்கு வந்து தங்கள் குற்றத்தை வெளியாக்குவது பற்றிய பயத்தால் என் குரலை முடக்கினார்கள். அவர்கள் என் குரலை முடக்குவதாலும் என் உண்மையின் ஆவியை வரவேற்காததாலும் நான் அந்நியர்களால் அவர்களுடைய பாவங்கள் வெளியாக்கப்பட செய்வேன். நான் உங்கள் வீடுகளின் கூரைகளின் மீது என் குரல் ஓர் எக்காலத்தைப் போல ஒலிக்கச் செய்வேன். குறிப்பு: சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு பின் துயரமாக, என்னை எப்போதும் அறியாத அந்நியர்களால் நான் வரவேற்கப்பட்டேன். நான் அவர்களுடைய கதவுகளை தட்டினேன். நான் உள்ளே நுழைய அவர்கள் அனுமதித்தார்கள். தங்கள் வறுமையையும் மீறி அவர்கள் தங்கள் உணவை தங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை அனுமதித்தார்கள். அவர்கள் தங்கள் வறுமையின் காரணமாக என்னை தேடவில்லை, ஆனாலும் அவர்கள் என்னை கண்டடைந்தார்கள். நான் என் மிக சிறந்த நண்பர்களால் எனக்கு உண்டான காயங்களை அவர்களுக்கு காட்டினேன். அவர்கள் என் காயங்களுக்கு முன்பாக முழந்தாளிட்டார்கள். அவைகளை கொண்டு அவற்றின் ஆழத்தால் தாக்குண்டு என் திருவுடலின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட காட்டு மிராண்டித்தனத்தால் தாக்கப்பட்டு அவர்களுடைய இதயங்கள் மெழுகைப் போல உருகின. என் குழந்தாய், அழாதே. என் குரல் அந்நியர்களால் சுமந்து செல்லப்படும். நீ எதிரொலியை கேட்கும்போது அது என்னிடமிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள். என்னை ஒருபோதும் தேடியிராத அந்நியர்களால் நான் உயர்த்தப்படுவேன். என்னை ஒருபோதும் அறிந்திராதவர்களால் நான்
மகிமைப்படுத்தப்படுவேன். நான் அவர்களுடைய குருவாகி அவர்களுக்கு கற்பிப்பேன். அவர்களுடைய பாவங்களை நான் விளக்குவேன். நான் அவர்களோடு வாதிடுவேன். அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் என் காயங்களை குணமாக்குவார்கள். நானே மேய்ப்பன். என் ஆட்டுக்குட்டிகள் தங்கள் ஆயர்களால் தாக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருப்பதால் நான் அவற்றை ஒன்று கூட்டுவேன். ஓ வசூலா, இதெல்லாம் இனி மிக விரைவில் நிறைவேற்றப்படும். வா, என்னில் ஓய்வெடு. உன்னில் ஓய்வெடுக்க என்னை அனுமதி. அன்பில் கட்டுண்டவர்களாக நாம் பகிர்ந்து கொள்வோம். சரி என் ஆண்டவரே, நாம் நித்தியத்திற்கும் ஆமேன். முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.